Economics Gurukul. Hi everyone. Last video நம்ம sectors of an economy அப்படின்ற டாபிக்கை பார்த்தோம். அந்த டாபிக்ல ஒரு கண்ட்ரியோடைய செக்டார்ஸை எப்படிலாம் பிரிக்கிறாங்க, எந்த பேசிஸில் பிரிக்கிறாங்க அப்படின்றத போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் யூனிட்ஸை வச்சு செக்டார்ஸை பிரிக்கிறத பார்க்க போகிறோம். அது என்ன எக்கனாமிக் யூனிட்ஸ்? எக்கனாமிக் யூனிட்ஸ்ன்றது என்னவா வேணால் இருக்கலாம். ஒரு தனி நபராக இருக்கலாம், ஒரு தனி நிறுவனமாக இருக்கலாம், அதாவது ஒரு ஃபர்மாக இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஹோல்டாக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் மேபி. இதை தான் நம்ம எக்கனாமிக் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக் யூனிட்ஸ்லாம் பெர்ஃபார்மிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்றது அன்றாட செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். அது வந்து ஒரு நாடாக இருக்கலாம், ஒரு ஃபர்மாக இருக்கலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், ஏர்னிங், இன்கம், ஸ்பெண்டிங். இந்த 4 அடிப்படையாக வச்சு நாம் சிபிஎஸ்சியில் செக்டார்ஸை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அந்த 4 வகையில் மொதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு செக்டார் ஒன்று. ரெண்டாவது ஃபர்ம்ஸ் இல்லை ஃபர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கவர்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரின் செக்டார், அதாவது இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட். இந்த 4 வகையாக நாம் செக்டார்ஸை பிரிக்கிறோம். இப்போ எப்படி வந்து இந்த 4 செக்டார்ஸை நம்ம பிரிக்கிறோம், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே எக்கனாமிக் யூனிட்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். எக்கனாமிக் யூனிட்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், டேக் பார்ட் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், இன்கம் ஏர்னிங்கு, அதுக்கப்புறம் ஸ்பெண்டிங், இதெல்லாம் தான் நம்ம வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அடிப்படையில் இப்போ நம்ம எப்படிலாம் பார்க்குறோம் அப்படின்னா எக்கனாமிக் செக்டார்ஸ், ஹவுஸ் ஹோல்டு செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹவுஸ் ஹோல்டு செக்டார்னால் வேறு யாரோ கிடையாது, நாம தான் ஹவுஸ் ஹோல்டு செக்டார். யார் கன்சம்ஷன் பண்ணுறோம் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள தான் நம்ம ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹவுஸ் ஹோல்டு செக்டார்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் பார்க்கலாம். நம்பர் 1, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இல்லை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய ஓனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு செக்டார். அதாவது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு லேபர், இப்போ நான் ஒரு ஃபேக்டர், அப்போ நான் தான் என்னுடைய ஃபேக்டருக்கான ஓனர், அதாவது நான் தான் லேபர். இந்த லேபர் ஃபோர்ஸுக்கான ஒரு ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஓனர்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இப்போ இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஃபேக்டர் சர்வீஸ். ஃபேக்டர் சர்வீஸ்னால் என்ன? இப்போ வந்து நான் இருக்கேன், நான் லேபர்னு சொன்னேன், இப்போ நான் என்னுடைய சர்வீஸை கொடுக்குறேன் இல்லையா, அதான் ஃபேக்டர் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், நான் ஒரு சர்வீஸை கொடுக்குறேன், அந்த சர்வீஸை வந்து ஃபேக்டர் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இப்போ நான் அந்த சர்வீஸை கொடுக்குறேன், ஏன் நான் அந்த சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு வருமானம் கிடைக்கும், அதாவது இன்கம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சர்வீஸே என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அதை தான் இங்கே சொல்கிறோம், ரிசீவ் ஃபேக்டர் இன்கம். இப்போ நான் வந்து ஒரு ஃபேக்டர், இந்த ஃபேக்டர் என்னுடைய சர்வீஸை கொடுக்குது, இந்த சர்வீஸை கொடுக்கும்போது அதுக்கு ஈடாக நான் என்ன வாங்கிக்கிறேன் அப்படின்னா இன்கம் வாங்கிக்கிறேன். இந்த இன்கம்மை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஸ்பெண்ட் இன்கம் ஆன் கன்சம்ஷன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய ஃபேக்டர் சர்வீஸை கொடுத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை நான் என்ன பண்ணுவேன்னா செலவு பண்ணுவேன். எதுக்கு செலவு பண்ணுவேன் அப்படின்னா கன்சம்ஷனுக்கு செலவு பண்ணுவேன். ஸ்பெண்ட் இன்கம் ஆன் கன்சம்ஷன். இந்த வேலையெல்லாம் செய்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கன்சியூமராகவும் இருக்கிறாங்க, ஃபேக்டர்ஸோடைய ஓனர்ஸாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஃபர்ம்ஸ். ஃபர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ப்ரொடியூசர்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்சியூமர் சொல்லலாம். அதே போல் ஃபர்ம்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை
பயன்படுத்திக்கிடுவாங்க. அதுதான் யூஸ் ஃபேக்டர் சர்வீசஸ். இந்த ஃபேக்டர் சர்வீஸை இவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா பயன்படுத்திக்குவாங்க. சரி, பயன்படுத்தி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்டு சர்வீசஸ். அவங்க எதை தயாரிக்கிறாங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு இவங்க ஈடாக ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஃபேக்டர் பேமெண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் பொழுது, இப்போ நான் ஒரு லேபராக இருக்கேன், என்னுடைய லேபர் சர்வீஸை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நான் வந்து இன்கம் வந்து ரிசீவ் பண்ணுறேன். அது ஃபேக்டர் இன்கம்னு சொன்னேன் இல்லையா? அந்த இன்கம்மை யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேம் தான் அந்த இன்கம்மை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதுதான் இங்கே பே ஃபேக்டர் பேமெண்ட்ஸ். அவங்க எந்த ஃபேக்டரை பயன்படுத்துகிறாங்களோ அந்த ஃபேக்டருக்கு பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் குட்ஸ். அவங்க கேபிட்டல் குட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொன்னால் பில்டிங் சொல்லலாம், மெஷின்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த கேபிட்டல் குட்ஸ் மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்தது இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா, இவங்க 2 வகையான ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஒன்று இவங்க ப்ரொடியூசராக இருக்கிறாங்க, அதாவது உற்பத்தியாளராக இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அடுத்தது இவங்க எம்ப்ளாயர்ஸ்னால் ஓனர்ஸ், அதாவது இவங்க முதலாளியாக செயல்பட்டு வேலைக்கு ஆளை எடுக்கிறது, எம்ப்ளாயர்ஸாக செயல்படுவாங்க இவங்களோட ரோல். அடுத்தது 3வது மிகப்பெரிய செக்டார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கவர்மெண்ட்டோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கலெக்ட்ஸ் டாக்ஸஸ். யார்கிட்ட இந்த டேக்ஸை வாங்குவாங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்கிட்டையும் ஃபேர்முக்கிட்டையும் இவங்க டேக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. தே கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கிவ்ஸ் சப்சிடிஸ். கவர்மெண்ட்டு சில விஷயங்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சோலார் பேனலை வந்து மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக யாரெல்லாம் சோலார் பேனல் வந்து அவங்க வீட்டில் போடுறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா சப்சிடிஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மேக்ஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலவு பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எப்படி செலவு பண்ணுது அப்படின்னா ஒரு அரசு பள்ளி, கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அதுக்கான செலவு, ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ரோட் போடுறது, ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செலவு பண்ணுவாங்க. அந்த செலவை அவங்க எங்கேருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ்லேருந்து, ஃபீஸஸ்லேருந்து கொண்டு வருவாங்க. இங்கே நம்ம டாக்ஸஸ் சொல்கிறோம். இவங்களுடைய ரோல் என்ன? இவங்களுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் அண்டு வெல்ஃபேர் ப்ரொவைடர். இவங்க வந்து எக்கனாமியோட ரெகுலேட்டராகவும் இருப்பாங்க, மக்களுக்கு வந்து நலனை கொடுக்கக்கூடிய வெல்ஃபேர் ப்ரொவைடராகவும் அவங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 4வது செக்டார் ஃபாரின் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்ட்ராக்ஷன் வித் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. நம்ம கண்ட்ரி மற்ற நாட்டு கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, அதாவது ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி நம்ம நாட்டை தவிர மற்ற நாடுகளுடன் தொடர்பில் இருக்கிறதுக்கு பேர் தான் ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. அடுத்தது இதில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இம்போர்ட்டு, இன்னொன்று எக்ஸ்போர்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம என்ன சிம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற சிம்பிள் நம்ம கொடுக்குறோம். இந்த எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பப்படுகிறது, அதாவது கூட்ஸ் சென்ட் டு அப்ராட் இல்லை ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இம்போர்ட்ஸ், கூட்ஸ் brought from abroad or brought from ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு பொருளை கொண்டு வந்தால் இம்போர்ட்டு, இந்தியாவிலேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வெளிநாடுகளுக்கு கொண்டு போனால் அது எக்ஸ்போர்ட்டு. இதெல்லாம் வந்து அப்புறமா நீங்கள் டீட்டெயிலாக பெரிய கிளாஸில் படிக்கலாம், இல்லை அடுத்தடுத்து வர வீடியோவில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ நெட் எக்ஸ்போர்ட். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நேஷனல் இன்கம்லாம் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எது முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது தேவைப்படும். இதை வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Thank you.